வணக்கம் தமிழஞ்சுங்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த பத்தி ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆன தலைவன் தலைவி. இந்த படத்துக்கு செம எக்ஸ்பெக்டேஷன். அதுவும் இந்த பொட்டல முட்டாய சாங் வந்து எப்பா பயங்கர ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்ணிட்டு போயிடுச்சு ரீல்ஸ் இதுல. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் மீட் பண்ணிச்சா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் தலைவன் தலைவி. இந்த படத்துல விஜய் சேதுபதி, நித்யா மேனன், அதுக்கப்புறம் வந்துட்டு தீபா, மைனா, காளி வெங்கட், யோகி பாபு, சரவணன், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேருங்க. கேஸ்ட் பட்டல் ஆர்கே சுரேஷ், ஐயோ முத்துக்குமார், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. என்னதான் இவ்வளோ பேர் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தோட மெயின் ஹைலைட்டே யாருன்னா நம்ம தலைவர் தாங்க. அது வேற யாருமே இல்லை, விஜய் சேதுபதி தான். செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இப்படி ஏஸ்ல விழுந்து இப்படி ஏஞ்சிட்டாருன்னு சொன்னோம். ஏன்னா இப்படி வந்து இப்படி அவ்வளோ ஒரு பெரிய ஒரு சென்சேஷனாக இருக்கு. ஏன்னா எப்படி சொல்றது, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்டிங் சான்ஸே இல்லை. அதுவும் நித்யாமேனன் கலக்கியிருக்காங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் தீபா ஆகட்டும், அப்புறம் முக்கியமா ஒரு கேரக்டர் நான் மறந்துட்டேன் ஆக்சுவலா, செம்பன் வினோத். அதாவது இவர் நித்யாமேனோட அப்பாவா அந்த கேரக்டர்லாம் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. செம்மையா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஓவராலா இது ஒரு பக்காவான படம் தான் சொல்லணும். இந்த படம் மட்டும் ஒரு ஏப்ரல் மேல வந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா இந்த படம் 100 crores அடிச்சிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தான படம் நான் சொல்லுவேன். ஸோ பாண்டியராஜ் ஃபிலிம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். கடைக்குட்டி சிங்கம் ஆகட்டும், நம்ம வீட்டு பிள்ளையாகட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி வந்து எல்லா படமே நல்லா தாங்க இருக்கும் ஓவராலாவே. பட் ஆனால் இந்த படம் இதெல்லாம் தவிர்த்து என்ன ஒரு மாறுபட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எவ்வளோ சண்டைகள் வருது அப்படின்றத காமிக்கும் போது, அதை தாண்டி அவங்க ஃபேமிலியில என்னென்ன பிரச்சனைகள் வரும், ஒரு குடும்பமா இருந்தாங்கன்னா எப்படி நடக்கும், அது என்னென்ன சின்ன சின்ன பிரச்சனைகள், அதுல வர சுவாரஸ்யங்கள் எல்லாமே ரொம்ப யதார்த்தமா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே எடுத்து காட்டியிருக்காங்க. அதை தாண்டி சந்தோஷ் நாராயணன் சீரியஸா சொல்லியே ஆகணுங்க. எப்பா என்ன மாதிரி ஒரு மியூசிக்குங்க, என்ன மாதிரி வேலைப்பாடுப்பான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் போட்டு வச்சிருக்காரு. படம் ஃபுல்லா மியூசிக்கை போட்டு தெருக்கி விட்டுருக்காருன்னே சொல்லணும். சாங்லாம் செம்ம வைப்பா இருந்துச்சு. அதோட கொரியோகிராஃபர் ஐயோ பாபா பாஸ்கர் பின்னிட்டாரு. செம்மையா இருந்தது இந்த கொரியோகிராஃபியை. ஒரு மாதிரி வைபை ஏற்றி அந்த மாதிரி ஒரு பக்காவா இருந்தது. இந்த படத்துலேயே மெயின் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட லவ் தாங்க. ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அதாவது எப்படின்னா, லவ்னா ரொம்ப எப்படி ரொமான்ஸ் அது இதுலாம் காமிக்காம சண்டை போடுறாங்க. பட் ஆனால் இவர் திருப்பி திருப்பி போய் கெஞ்சிறது, அதெல்லாம் ரொம்ப ஒரு யதார்த்தமான லைஃப் படமா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து செம்ம எங்கேஜிங்க. எவ்வளோ எங்கேஜிங்னா போனதே தெரியல. 1.25 மணி நேரம் அவ்வளோ ஸ்பீடாக போயிடுச்சு டக்குன்ட்டு. அப்படியே செகண்ட் ஆஃப் வரும்போது தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அங்கே ஃபைட் சீன்ஸ்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஏன்னா ஃபைட் சீன்ஸ்னால் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஃபைட்டு. இந்த ஊரில் நிறையா மாடு மாதிரி வந்தவங்களாம் எப்படி அடிப்பாங்கன்றத ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. விஜய் சேதுபதி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சூட் ஆயிருந்தது இந்த கேரக்டருக்கு. அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட அந்த தாடி, அந்த லுக்கு எல்லாமே ஒரு நல்லா பக்காவான ஒரு இதில் இருந்ததுக்கு. பேர் தாங்க, இவங்க ரெண்டு பேரோட பேர் செம்ம ஹைலைட் படத்துல. ஏன்னா பக்காவா சூட் ஆயிருந்தாங்க. இவரு அவங்க கிட்ட கெஞ்சுறதும், இவங்க அவங்க எந்திரிச்சு எதிர்த்து பேசுறதும், இதெல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் ரோஷினி, அதாவது விஜய் சேதுபதி தங்கச்சி வராங்க, அவங்களும் அந்த கேரக்டர் ரொம்ப அழகாவே கேரி ஓவர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தம்பியா வரவர், அவரும் படத்து ஃபுல்லா வர்றாரு. பட் ஆனால் அவரோட பேர் எனக்கு கிடைக்கவே இல்லை, கூகுள்ல கூட இல்லை. அவரும் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஓவராலா தலைவன் தலைவி பாண்டியராஜ் வந்து நம்ம ஃபேமிலிஸ்லாம் கொடுத்த ஒரு பக்கமான ட்ரீட்டாக தான் இருக்கும். கமர்ஷியல் ட்ரீட்டு. கமர்ஷியல் படம் அப்படின்னு போனீங்கன்னா இது ரொம்ப பக்கமான படம். அது மட்டும் இல்லாமல் ஒரு யதார்த்தமான படம். தலைவன் தலைவி நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பாருங்க தேட்டரில். இந்த வீக்கெண்டுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெர்ஃபெக்டான மூவிங்க. நீங்கள் வேற எங்கேயுமே போவேன்னா ஒரு 2.5 மணி நேரம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தேட்டரில் போயிட்டு ஃபேமிலிஸோட போய் கிட்ஸ் எல்லாம் கூட்டு போய் பார்க்கறதுக்கு ஒரு பக்கமான படமாக அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ பாண்டியராஜ் சார். அண்ட் விஜய் சேதுபதி சாருக்கு ஒரு பக்காவான கம்பேக்னே சொல்லணும். ஏன்னா ஏஸ்ல வந்து நிறைய பேர் பார்க்க கூட அந்த படம் வந்ததே தெரியல நிறைய பேருக்கு. பார்க்கறது செகண்டரி. பட் ஆனால் அந்த படம் கூட சுமாராக தான் இருந்துச்சு, அவ்வளோ முக்கன்லாம் சொல்ல முடியாது. ஸோ இந்த படம் சூப்பர் கம்பேக்காக இருந்தது ஆஃப்டர் மகாராஜா. இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். ஸோ தலைவன் தலைவி இந்த படத்துக்கு நம்ம சேர்ந்து ரேட்டிங் 100க்கு 95. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தேவாஸ்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்க மறந்துடாதீங்க.